ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். மேம், அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேம்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப டெப்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, குடும்பத்தை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ பல விஷயங்கள்ல சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கும். மனசுல ரொம்ப கவலையெல்லாம் இருந்துட்டு இருக்கும். எதுக்குன்னே தெரியாம பையன் யோசிச்சுட்டே இருக்கிறான். அண்ணாந்து மேலேயே வானத்தை பார்த்துட்டே இருந்தாங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா தொழில்ல நிறைய அங்க நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கலாம், அல்லது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் படிப்படியா ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பா மேம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்கனால கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கு இந்த பேர் அப்படிங்கறது ஒரு மருத்துவ செலவை கொடுக்கலாம். இப்ப மனைவியா இருந்தா கர்ப்பப்பை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கலாம். கணவனாக இருந்தால் டைஜஸ்ட் ப்ராப்ளமோ அல்லது ஒரு சுகர் பிபி இது மாதிரி கொஞ்சம் ரைஸ் ஆகி சரியாகக்கூடிய உடல் பாதிப்புகளை தான் கொடுக்குமே ஒழிய மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பிரிஞ்சிருக்கவங்க சேரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ திருமணமும் குழந்தை பாக்கியமும் எப்படி? 2ஆம் தாரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் விருச்சிகத்துக்கு கண்டிப்பா குரு சப்போர்ட் பண்ண போறாரு. அப்ப ஜூன் ஜூலைல எல்லாம் இவங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறதுல ஒரு ராசி 2 ராசிங்கிறதுல விருச்சிகம் டாப் மோஸ்ட்ங்க. கண்டிப்பா பேபி கிடைக்கும் அப்படிங்கிற மருத்துவரை சந்திச்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா அது கரெக்டா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டுக்குள்ளார எப்படியோ ஒரு 3 மாசம் 4 மாசம் தாமதமானாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வைராகியம் உண்டுங்க. கவலையே பட வேண்டாம். நம்ம வீட்டுல ஒரு குவா உண்டு. கண்டிப்பா மேம். பள்ளி மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மேம்? மாணவர்களுக்கு கடகத்துல உச்சம் பெறும்போது படிக்கக்கூடிய ஆர்வம் வரும். அது வரையும் மதில் மேல் பூனை மாதிரிதான் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும். நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், நான் டென்டல் படிப்பேன், இப்படி எடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள். கல்லூரி சார்ந்தோ ஒரு பார்டர்ல மார்க் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இந்த வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். விருச்சிகத்துக்கு வக்கீல்ல இருக்கிறாங்க, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்க, இந்த ஹச்ஆரா இருக்கிறவங்க, தலைமை இதா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அரசியல் துறை சார்ந்த இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. நல்ல சாதகமான இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கோல் அடிச்சிடலாம். அந்த மார்க்கும் கொஞ்சம் ஹையஸ்டா வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கண்டிப்பா மேம். பண வரவு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்படி? பண வரவுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுதான் ஆகணும். நல்ல உழைப்பு அப்படிங்கிறது வேணும். எப்ப விருச்சிகம் கொஞ்சம் உழைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனசு டிப்ரெஷனா ஆனா கூட உழைப்புல ஏதாவது சொல்றாங்க, அவங்க வார ஒரு சிந்தனையிலேயே வேலை செஞ்சுட்டு தன் போக்குக்கு இருப்பாங்க. சுய தொழில் செய்யறவங்களும் செய்யலாம். பார்ட்னர்ஷிப்பா விருச்சிகம் இந்த மேசம் எல்லாம் பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு அந்த கூட்டு தொழில மட்டும் எப்பயுமே கவனம் தேவைன்னு நம்ம சொல்லுவோம். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தா உழைப்புக்கு அடுத்த ஊதியம் கிடைக்கும். கண்டிப்பா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போதுமானதா இருக்கும் நினைக்கிறேன். என்ன மாதிரியான கடவுள் வழிபாட செய்யலாம்? குருஸ்தலம் எல்லாம் போயிட்டு வரலாங்க. திட்டை அப்படிங்கக்கூடிய குரு பகவான போய் ஸ்பெஷலா பார்க்கலாம். குருவாயூர் போயிட்டு வரலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைங்க ஃபேமிலியோட போயிட்டு வர்றது அதை விட சிறப்பு. எப்பவுமே இந்த கந்த குரு கவசம் பாராயணம் பண்றது, அதை கேட்டுட்டு வர்றதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும். ஆரோக்கியங்கிறது வேணும். அறுபடையில கூட ஒரு படையை போய் பார்த்துட்டு வரலாம். எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ உங்க நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வர்றது நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? 80% தரலாங்க. விருச்சிகத்துக்கு நல்ல ஒரு அமைப்புல குருவை சப்போர்ட் பண்ணிட்டு செவ்வாயோட இடங்க. அதனால கண்டிப்பா 80%. பொதுவாவே வருடம் பொருந்தாலும் சரி மாதம் பொருந்தாலும் சரி எல்லா மக்களோட மனநிலையும் நம்ம ராசிக்கு எப்படிதான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்றதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? சோ இந்த புத்தாண்டு, அதுவும் தமிழ் புத்தாண்டு வரப்போது, இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு தமிழ் நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் புத்தாண்டுங்கிறது இருக்குங்க. 60 வருடங்கள் இருக்கு.
அதுல பராபவ வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவமானம், கெட்ட பேரு, சின்ன சின்ன இந்த போர்க்களம், பராபவ அப்படின்னா ஒரு பரபரக்கக்கூடிய அமைப்புல இந்த அரசியல் சார்ந்து ஆன்மீக துறையிலையும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிறைய வந்து பஞ்சாங்கத்துல நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீர், நிலம், காற்று அப்படிங்கறதுலயும் சில விஷயங்கள், இடர்பாடுகள், பூகம்பம் அல்லது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அழிவை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. சதயம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு ராகு கேது சர்பம் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல வந்து லாக் ஆகுது. கால சர்ப தோஷம்பாங்க. அப்ப கும்பத்துல ராகுனா இங்க சிம்மத்துல கேதுங்க. மத்த கிரகங்கள் 7 அடைவுக்குள்ள வருது. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய பிறப்பு ஜாதகம், ஜனனம், எந்த டைம், எந்த லக்கண புள்ளி, ராசி, இத வச்சுதான் நம்ம சொல்றோம். அதே போலதான் இது. கண்டிப்பா ஒரு நம்ம நாட்டுல வந்துட்டு சுதந்திரம் பெற்ற அந்த நாள் நேரத்தை கூட குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒரு தசா புத்திய சொல்றது. அதே போல அந்த கிரகத்துடைய கோச்சார இணைவுகள், அந்த இணைவுகள் வந்து நம்ம கிரகத்தோட சேரும் பொழுது பாவகத்தன்மையா நிறைய பல பரிமாணங்கள் ஆண்டுக்கு ஆண்டு, மாதத்துக்கு மாதம் மாறும். அப்ப ஆண்டு கோளாக மாறக்கூடியது 2.5 ஆண்டுக்கு ஒரு தடக்க சனி பகவானுங்க இப்ப மீனத்துல பிரவேசிச்சுட்டு இருக்காரு. குரு வந்து ஒரு விசேஷ சுபகிரகம். அது பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் அதிசார குருவாக அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துட்டு அப்புறமும் கடகத்துக்கு மாறக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துக்கு வரும் பொழுது குருவுடைய பரிமாணம் எப்படின்னா இதெல்லாம் கலந்த கலவையாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன். இதுல என்ன நம்ம பரிகாரம்ங்கிறத ஆட் பண்ணி சொல்றோம். கண்டிப்பா மேம். ரொம்ப தெளிவா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்க போது, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்க போது, ஆனா கடவுள் வழிபாடுகளும் இருக்கு, அதையும் பண்ணும் போது நீங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. சிறப்புமா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.